ஹாய் கைஸ், வெல்கம் டு பிக் டாபிக். ரீசெண்டாக ஆதவ் அர்ஜுனா அவர்கள் ஒரு சூப்பரான ஸ்பீச் ஒன்று கொடுத்துருக்காரு. அதுவும் நம்ம தளபதி விஜயில் வச்சு ஒரு விமர்சனம் வச்சுட்ருக்காங்களே. ரீசெண்டாக ஒரு நடிகை கூட சேர்த்து வச்சு அதை பற்றி பேசியிருக்காரு. ஒரு நடிகை கூட சேர்த்து வச்சு பேசுகிறது, ஒரு நடிகையோட செய்தியை அரசியலாக்குறது, இதுதான் இவங்களுக்கு தெரியும். இது அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கும் நடந்துச்சு, அப்போ இந்திரா காந்தி அவர்களுக்கும் நடந்துச்சு. அதை தான் பண்ணிகிட்டு இருக்காங்களே தவிர இவங்களுக்கு வேறு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த 5 வருஷத்தில் நீங்கள் என்ன ஆட்சியில் செஞ்சீங்க, அதுக்கு பதில் சொல்லுங்கள். அதை விட்டுட்டு பார்த்தோம்னா இந்த மாதிரியான விமர்சனங்களை வச்சுட்டு இருக்கீங்க, இது தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல அவர் ஒரு பதிவை கொடுத்துருக்காரு. இது எல்லாம் விட இன்னொரு பாயிண்ட் சொன்னார். என்ன அப்படின்னா, இன்னும் 40 நாள் இருக்குது. அந்த 40 நாளுக்குள்ளே என்ன மாதிரியான அசிங்கமான வேலைகளை பண்ணுவாங்க அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். அந்த லெவலுக்கு திமுக இறங்கி வேலை செய்வாங்க. நம்ம திருப்பி கேட்கக்கூடியது, இந்த 5 வருஷத்தில், இந்த 5 வருஷோட ஆட்சியில் நீங்கள் செஞ்ச தவறுகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பேசுவோம். உடனே இதை மறைக்கிறதுக்காக இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மளையே திசை திருப்பி விட்டு நம்மளுக்குள்ளேயே சண்டை க்ரியேட் பண்ணி விட்டுருவாங்க. நம்மளும் அதை பற்றி பேசிக்கிட்டு இருப்போம். அதுதான் இவங்க பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு முக்கியமான பாயிண்ட்டை வச்சுருக்காரு. விஜய் அவர்களை பார்த்தோன்னா அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு இதுக்கு முன்னாடி தான் இந்த மாதிரியான விஷயங்களை பேசியிருப்பாங்க. என்னையே இந்த லெவலில் மிரட்டியிருக்காங்க. ரீசெண்டாக கரூர் டைமில் கூட நான் சில பதிவு போடும்போது என் ஃபேமிலி சார்ந்த நபர்களே திட்டிட்டு தான் இருந்தாங்க. ஏன்னா திமுகவோட மிரட்டல் காரணம். அப்போ எனக்கே எந்த அளவுக்கு அப்படின்னா விஜய் அவர்களுக்கு எந்த லெவலில் இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு முக்கியமான விஷயம் இந்த இடத்துல பதிவு பண்ணியிருக்காரு. அதாவது இந்த மாதிரியான அவதூறுகளை அள்ளி தெளிக்கணும் அப்படின்னு சொந்த ஃபேமிலி மெம்பர்ஸு கூட மிரட்டி பேச வைப்பாங்க அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் நம்ம தளபதி விஜய் அவர்கள் சொன்னது ஒரே ஒரு விஷயம், அது ஏன் பிரச்சனை, அதை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் மக்களுக்கு செஞ்ச தவறுகள் என்ன அப்படிங்கிறத நான் கேட்குறேன், அதுக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு தான் அவர் நிற்கிறாரு. இது எல்லாத்தையும் குடும்பத்தையும் மீறி தான் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்திருக்காரு. அதனால் இதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. இதையெல்லாம் வச்சு தளபதி அவர்களை அடைக்கணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்ம தொடர்ந்து இன்னும் 40 நாளுக்கு மேலே இருக்குது. அப்படிங்கும்போது இன்னும் அதிகமான வீரியத்தோட பயணம் செய்யணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை ஆதவ் அர்ஜுனா முன் வச்சிருக்காரு. இவர் சொல்வது 100% உண்மையான ஒரு விஷயம் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது. எல்லாருக்குமே இப்போ நம்ம திமுக செஞ்ச சில தவறுகளை பற்றி பேசும்போது விஜய் மேலே ஒரு அவதூறை கிளப்பி விடுவாங்க. அது ஃபேமிலி ரீதியாக அந்த மாதிரி இருக்கும். நம்ம உடனே என்ன பண்ணுவோம், அந்த தவறுகளெல்லாம் விட்டுட்டு இங்கே இதை பற்றி பேசிக்கிட்டு இது சரியாக இருக்குமா, அது தவறாக இருக்குமா, தளபதி தப்பு பண்ணியிருப்பாரா இல்லையா அப்படின்னு வேறு விஷயங்களை நம்ம பேசிக்கிட்டு இருப்போம். நெகட்டிவான விஷயங்களை பார்த்தோன்னா க்ரியேட் பண்ணி விட்டு விஜய் மேலே அவதூறை பரப்பி விட்டுட்டு அவங்க அவங்களோட வேலைகளை பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம இந்த சைடு அடிச்சுக்கிட்டு விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க, அதுக்கு பார்த்தோன்னா எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. இந்த மாதிரி போயிடும், திசை திருப்பி விடுவாங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம அசைஞ்சிடக்கூடாது. தளபதி சொன்ன மாதிரி அது ஏன் பிரச்சனை, அதை நான் பார்த்துக்கிறேன், நம்ம மக்கள் பிரச்சனை வாப்பன்னு சொல்லியிருக்காருல, அதை நம்ம பார்ப்போம் அப்படின்றத மிக முக்கியமான ஒரு பாயிண்ட்டை வச்சுட்டு நம்மளும் களத்தில் வேலை செய்ய வேண்டியது. அதனால் எல்லோரும் இதை மைண்டில் வச்சுட்டு தளபதி விஜய்க்கு எப்பவுமே சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணிட்டு போங்க. அப்படியே பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ், ட்ரெண்டிங் நியூஸ், சினிமா அப்டேட்ஸ் இப்படி நிறைய நம்ம சேனலில் தொடர்ந்து வரப்போகுது.